எம்பிக்கள் வந்திருப்பார்கள், எம்எல்ஏக்கள் வந்திருப்பார்கள். முதன்முறையாக உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். நான் தலைவன் இல்லை, தமிழ் பேரினத்தின் செல்ல பிள்ளை. நான் இந்த மண்ணிலே, இந்த இனத்தில் பிறந்த நான், என் இனத்தின் கடந்த கால வரலாற்றை வாசித்த நான் வாழ்ந்ததையும் அறிந்து கொண்ட நான், பெருமைப்பட நாங்கள் வாழ்ந்ததையெல்லாம் கற்றறிந்த நான், இன்னைக்கு என் இனம் நிற்கிற இந்த நிலையை பார்த்து உறக்கம் கொள்ளாமல், பசி கொள்ளாமல், துடித்து தவித்து ஓடி வருகிறேன். எப்படியாவது விழுந்துவிட்ட என் இனத்தை அரையங்களமாவது உயர்த்திவிட முடியாதா என்று. எனக்கு முன்னே ஒருவன் ஓடினான். அவன் நீண்ட காலமாக ஓடினான், 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஓடினான். அவன் 14 வயதில் தன் வீட்டை விட்டு ஓடினான். அதன் பிறகு அவன் இந்த இனத்தின் விடுதலைக்காகவே ஓடினான். காடெங்கும் ஓடினான், நாடெங்கும் ஓடினான். கைகளிலே துவக்கை தூக்கி கொண்டு, கழுத்திலே உயிரை உருக்கி விஷக்குப்பியாக கட்டி கொண்டு ஓடினான். உலக நாட்டு இராணுவங்களை எல்லாம் எதிர்த்து சண்டை போட்டு போராடினான். அவன்தான் என் உயிர் தலைவன், மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நான் சொல்வேன் எப்போதும், இப்போதும், இனி எப்போதும் என் இனத்தில் அவனைப் போல ஒரு மகன், அவனைப் போல ஒரு தலைவன் பிறப்பதறிது. இதுவரை பிறந்ததும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. 2000 ஆண்டுகளில் எவரும் கண்டிராத 4000 கண்ட பேரின பெருமகன். அப்படி ஒரு தலைவன் அவன். அந்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். உங்களுக்காகவே உங்களிடம் வந்தவர்கள். என் அன்பு சொந்தங்களுக்கு அன்போடு ஒன்றை நான் சொல்லுவேன். உங்கள் பிள்ளைகள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, குறைகளை தீர்க்க வந்தவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கூட்டத்திலிருந்து என் ஆத்தாளப்பனும் அண்ணனும் தம்பியும் குறை சொன்னதை கேட்டேன். இன்னும் அந்த குறை அப்படியே இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சான்று. அடிமை இந்தியாவில் அடிமைப்பட்டு இந்தியா கிடக்கிற போது அன்றைய நாட்டின் விட அந்த நாட்டின் அன்றைக்கு நம் நாட்டின் இந்த இந்திய நிலப்பரப்பின் விடுதலைக்காக போராடி 22 வயதிலே தூக்கிலே தொங்கிய மாவீரன் பகத்சிங் சொன்னான், ஒரு முழக்கத்தை முன்வைத்தான். பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான்